Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. எங்க அப்பாவை இப்படி பண்ணிட்டீங்களே. டீ கடைக்குள் இருந்த இந்து அமைப்பு தலைவர், ஒற்றையாளாக வந்த பகையாளி, கதறி துடித்த குடும்பத்தினர், கொலையில் முடிந்த தகாத உறவு, அதிர வைக்கும் பூந்தமல்லி சம்பவம். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பகுதிக்கு அருகே உள்ள அம்பாள் நகர் கிருஷ்ணன் தெருவைச் சேர்ந்தவர் ராஜாஜி. 45 வயதான இவர் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியின் மாநில தலைவராக இருந்து வருகிறார். இவரது மனைவி கலா. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி மாலை நேரத்தில் பூந்தமல்லி அருகே உள்ள கொமணஞ்சாவடி மாங்காடு சாலைக்கு வந்த ராஜாஜி அங்குள்ள ஒரு கடையில் டீ குடித்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக 2 வீலரில் வந்த மர்ம நபர் ஒருவர் விறுவிறுவென அந்த டீ கடைக்குள் புகுந்துள்ளார். அந்த நேரத்தில் கடைக்குள் இருந்த ராஜாஜியை பார்த்ததும் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ராஜாஜியை கொடூரமாக வெட்டிவிட்டு பொதுமக்கள் கையில் சிக்காமல் அங்கிருந்து சாதாரணமாக தப்பிச் சென்று விட்டார். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த ராஜாஜி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து டீ கடைக்குள் டீ அறிந்து கொண்டிருந்த பொதுமக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். பட்ட பகலில் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதியில் நடந்த இந்த கொலையால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது. பின்னர் இச்சம்பவம் குறித்து பூந்தமல்லி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து ராஜாஜி கொலை செய்யப்பட்ட தகவல் பரவியதை அடுத்து அவரது குடும்பத்தினரும் கட்சி நிர்வாகிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து கண்ணீர் விட்டு கதறினர். இதையடுத்து கொலை செய்யப்பட்ட ராஜாஜி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்த பூந்தமல்லி போலீசார் ராஜாஜியின் கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளி யார் என்பது பற்றி கடைக்குள் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து கிருஷ்ணகுமாரை கைது செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. அதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரான பூந்தமல்லியைச் சேர்ந்த கோபாலின் மனைவி கௌரி என்பவர் கடந்த சில ஆண்டுகளாக கோபாலை விட்டு பிரிந்து ராஜாஜியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் ராஜாஜி கௌரியை தன் மனைவி என குறிப்பிட்டு சமூக வலைதள பக்கங்களில் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பதிவிட்டு வந்துள்ளார். இதற்கிடையில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சாலை விபத்தில் கௌரி திடீரென உயிரிழந்து விட்டார். இந்நிலையில் கோபாலின் மனைவி கௌரி பெயரில் கல்வி அறக்கட்டளை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக கூறி பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமான போஸ்டர்களை ஒட்டியதோடு சமூக வலைதள பக்கங்களில் சில வீடியோக்களையும் வெளியிட்டு இருந்தார் ராஜாஜி. அதே நேரம் கோபாலின் சொத்துக்களில் பெரும் பகுதி கௌரியின் பெயரில் இருக்கிறது. இந்த காரணங்களால் ராஜாஜிக்கும் கோபாலுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் போக்கு அதிகரித்து வந்த நிலையில் ஆத்திரமடைந்த கோபால் தன்னுடைய பகையாளியான ராஜாஜியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி கோபாலின் தூண்டுதலின் பேரில் கிருஷ்ணகுமார் என்பவர் ராஜாஜியை கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காங்கிரஸ் பிரமுகர் கோபால், கிருஷ்ணகுமார், சம்பத், சந்தோஷ் மற்றும் ராஜேஷ் உட்பட 6 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பட்டப்பகல் நேரத்தில் டீ கடைக்குள் புகுந்து இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியின் மாநில தலைவர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பூந்தமல்லியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.